ஸ்ரீவித்யா என்னும் கல்வி தேவதை. அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் நேயர்களே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். படிப்பு என்பது எல்லோருக்கும் வருமா? இந்த படிப்பால் உயர்ந்தவர் யார்? படித்தவரெல்லாம் உயர்ந்து விட்டாரா? படிக்காதவன் கெட்டு விட்டானா? பிசிக்கலா, தியரியா? நேருக்கு நேர் நின்று செய்து வேலை பார்ப்பவனுக்கு ஒரு அனுபவம், படித்து தெரிந்து கொள்பவர்களுக்கு ஒரு அனுபவம், ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது என்று சொன்னதும் ஒரு அனுபவம். இது ஏன் சொல்லுகின்றேன் என்றால், ஏழை சொல் அம்பலத்துக்கு வராது. அதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். எந்த மனிதனுடைய செயல்பாடும் ஏழையினுடைய சொல் அம்பலத்திற்கு வராது. அதனால் இந்த கல்வி கடவுளான கடவுள் யாரும் ஒன்றும் நினைக்காதீர்கள். நீங்கள் எந்த கோயிலுக்கும் செல்ல வேண்டாம். அமாவாசைக்கு முதல் நாள் பிறை சிறிய அளவு இருக்கும், உள்ளே இறங்க போகக்கூடிய அளவு. அன்று வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றி மனதால் உங்களுடைய சரஸ்வதி என்னும் கல்வி கடவுள் அவளை நினைத்து வழிபாடு செய்து, அந்த வழிபாடின் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக ஒரு 5 நிமிடம் மௌனமாக இருங்கள். அதன் பின்னால் தூப தூபம் காட்டுங்கள். எந்த குழந்தை படிக்கவில்லையோ நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ளலாம். இதை மனதார தெரிந்து இந்த செயலை செய்யும் போது என்று முடிக்க வேண்டும். 11வது திதியாக தசமி திதி வரும். அந்த தசமி திதி அன்று கண்டிப்பாக நீங்கள் அந்த பூஜையை முடித்து கொள்ளலாம். இதை ஒவ்வொரு மாதமும் கடைபிடித்தீர்களானால் உங்கள் குழந்தைகள், உங்கள் கல்விகள், உங்களுக்கு மறந்து போன விஷயங்கள் நிறைய வெளிப்பட்டு நீங்கள் நன்மை அடைவீர்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன்.